ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம பழங்களில் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழம் வாழைப்பழம் தான். இந்த பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்கு தெரியுமா? இருந்தாலும் செவ்வாழைப்பழத்தில் அதிக அளவில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த செவ்வாழைப்பழத்தில் பீட்டா கரோட்டின், விட்டமின் சி மாதிரியான சத்துக்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நாம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதலாவது, சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த செவ்வாழைப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க, சிறுநீரகத்தில் கல் வராமல் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தினமும் ஒரு செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா செவ்வாழையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சிறுநீரக கற்கள் வரதை தடுக்குது. ரெண்டாவது, எலும்புகள் நல்லா வலுப்படுறதுக்கு செவ்வாழை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தினமும் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதால உடல்ல கால்சியம் சத்தை அதிகமாக எடுத்துக்குது. அதனால எலும்புகள் ரொம்பவே வலுவடையுது. எலும்புகள் உறுதியாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் ஒரு செவ்வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. அடுத்ததா, நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கு செவ்வாழை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நிறைய ஆண்களுக்கு கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் கூட நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடல்ல பலம் குறைய ஆரம்பிக்கும். இதனால ஆண்மை குறைபாடு கூட ஏற்படும். அதனால நரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்பட்டவங்க தினமும் ஒரு செவ்வாழைப்பழத்தை நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் சொல்லி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட நரம்புகள் எல்லாமே பலம் பெறும். ஆண்மை குறைவு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அதே நேரத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு செவ்வாழை எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கலோரிகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஆனா செவ்வாழையில மற்ற வாழைப்பழங்களை விட மிக குறைஞ்ச அளவு தான் கலோரிகள் இருக்கு. அதனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கூட தினமும் காலையில ஒரு செவ்வாழைப்பழத்தை தாராளமா சாப்பிட்டு வரலாம். இது அதிக பசி எடுக்காம தடுக்கும். இதனால உங்களோட உடல் எடையும் குறையும். அடுத்ததா, ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் செவ்வாழை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட உடல்ல ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா பல ஆரோக்கிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனால ரத்தத்துல இருக்கக்கூடிய அணுக்களோட அளவை நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த செவ்வாழை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. செவ்வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்தத்தோட அணுக்களோட அளவை சீரா பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா, உடலோட ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உடம்பை எப்பயுமே நீங்க சுறுசுறுப்பா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் ஒரு செவ்வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க. உடல் நல்லா ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடையும் செயல்படும். அதே மாதிரி நமக்கு புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு தினமும் ஒரு செவ்வாழைப்பழத்தை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. கண் பார்வைக்கும் செவ்வாழை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மாலைக்கண் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இது ஒரு மருந்தாவே பார்க்கப்படுது. கண் பார்வை திறன்ல பாதிப்பு இருக்கிறவங்க தாராளமா இந்த செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரலாம். இதனால கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். கடைசியா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு செவ்வாழை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சுற்றுப்புற சூழல், அதுக்கப்புறம் தட்பவெப்ப மாறுபாடுகளால மனுஷங்களை தொற்றக்கூடிய தொற்றுநோய் கிருமிகளை கொல்லக்கூடிய அரிய சக்தி இந்த செவ்வாழைப்பழத்துக்கு இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு நீங்க செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இதை கட்டாயமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பா சக்கரை நோயாளிகள், சிறுநீரகத்துல கல் இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரோட ஆலோசனையை கேட்டு அதுக்கப்புறமா இந்த செவ்வாழைப்பழத்தை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. சோ இந்த வீடியோல நாம செவ்வாழைப்பழத்தை பத்தின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பத்தி பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.